ஹாய். நான் உடம்பை ரெடி பண்ண போகிறேன் சீரியஸில். இன்றைக்கி தான் டே ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் 1 வீக் ஜிம் போயிட்டு இருந்தேன். ஆனால் இது வீடியோ போடவே இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு என்னோடய யூடியூப் வீடியோவில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் காலையில் ஒரு 5 மணிக்கு அப்படியே எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜிம் அப்படியே கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட். எனக்கு பெருசாக ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எதுவும் தெரியாது. யூடியூப்பில் பார்த்தேன். அப்புறம் ஜிம் கோச்சும் ஒரு 2 3 இது சொன்னார். அதை வச்சு ஒரு 2 3 செட் பண்ணுவேன். ஹேண்ட் ரொட்டேட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹேண்ட் முன்னாடி இது பண்ணுறது, ஷேக் பண்ணுறது, இது மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்குவாடு ஸ்குவாடு மட்டும்தான் தெரியும், பெருசாக தெரியாது. வச்சு சும்மா இது பண்ணேன். அப்படியே ஒரு 2 செட்டு மட்டும் காலையில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே பண்ணேன். இன்றைக்கி பைசப்ஸ் டே. ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 3 செட்டு ஸ்குவாடை மட்டும் போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒரு மிஷினில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். வெயிட் பண்ணிவிட்டு செட்டை போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி வெயிட் போட்டிருக்கேன். ஜாயின் பண்ணி 1 வீக் தான். ஒரு 30 kg வரைக்கும் போடுவேன். இன்றைக்கி பைசப்ஸ் டேன்றதுனால 3 செட், இதில் ஒரு 3 வேரியன்ட்ஸ் போட்டு போடுவேன். ஆனால் எனக்கு இதை பண்ணுறது எனக்கு கரெக்டாக இல்லையான்னு தெரில. ஆனால் பட் எனக்கு உடம்பு ரெடி பண்ணணுன்னு ஒரு மோட்டிவ் இருக்குது. அதனால தான் நான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஒரு 2 செட்டு மட்டும் கரெக்டாக போகும். எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் பண்ணலாம் தெரியாது. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு அப்படியே ஒரு 3 வேரியன்ட்ஸ் மட்டும் போட்டு, லோடு நான் கம்மியாக தான் போடுவேன். ரொம்ப லோடெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு இது மாதிரி சும்மா ஒரு நார்மலாக சும்மா வெயிட் போட்டேன். இதில் ஒரு 3 செட்டு மட்டும் போட்டுட்டு அடுத்தது அப்படியே ஹேண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு பார் எடுத்துகிட்டு 2 வெயிட் மட்டும் போட்டு 5 kg டபுள் சைட் போட்டேன். 3 வேரியன்ட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரைசப்ஸ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ட்ரைசப்ஸ் போயிட்டு கம்மியாக தான் வெயிட் போட்டேன். ரொம்பலாம் ட்ரைசப்ஸுக்கெல்லாம் பெருசாக இது வெயிட்டும் போடலை. அதனால் ஒரு 3 செட்டு மட்டும் போட்டேன். ஒரு 2 வேரியன்ட் 3 செட்டில் ஒன்று பார் வச்சு போட்டேன். இன்னொன்று அந்த ரோப், சின்னதாக ஒரு ரோப் மாதிரி இருக்கும், அந்த ரோப் மாதிரி வச்சுட்டு அப்படியே போட்டேன். இது எனக்கு கரெக்டாக இழுக்கிறேன்னா இல்லையான்னு கூட எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் ஏதோ பண்ணி இழுத்துட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு உடம்புக்கு லைட்டாக ரெடியான மாதிரி தான் எனக்கும் தோணுது. பார்க்கலாம். நம்ம ஒரு 100 days, ஒரு 3 months போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, எப்படி செட் ஆகுதா, ரொம்ப ஃபிட் ஆகுதா, நாம் நினச்ச மாதிரி உடம்பு ஃபிட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தைக்கிறோம்னு தெரியல. அதை நான் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணேன்னா இல்லையா அப்படின்றது தான். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். என்னை உடம்பு ரெடி பண்ணுறது கண்டிப்பாக நான் ரெடி பண்ணுவேன். இப்போ நான் 82 kg இருக்கேன். இதை கட் பண்ணி ஒரு 72 kgனாலும் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய பிளானு. பார்க்கலாம் 90 days எப்படி இருக்கிறேன், நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 வேரியண்ட்டை மட்டும் தான் நான் இன்றைக்கி பண்ணேன். எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு ஒரு 1 நாள் ஸ்டெப்ஸ் அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். 10,000 steps பர் டே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் பாக்கி 10,000 ஸ்டெப்பும் அப்படியே மெதுவாக நடந்துகிட்டு இருந்தேன். ஒரு இதில் வீடியோவில் கொஞ்சம் காமிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1.5 hours மேலே நடந்திருப்பேன். ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தேன். அப்படியே நடந்துட்டு ஒரு மாதிரி வச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரில. சும்மா அப்படி சாங் கேட்டுட்டு அப்படி வச்சுட்டே இருந்தேன். என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எப்படி கொண்டுட்டு போக போகிறோம். நான் புதுசாக யூடியூப்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி எனக்கு எடிட் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வாய்ஸ் கொடுக்கவும் தெரியாது, எனக்கு எப்படின்னு தெரில. சும்மா எனக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நீ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் கம்பு வந்துச்சு, கம்பு நைட்டு ஊற வச்சுருந்தேன்.
அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு 2 எக்கு வச்சுருந்தேன். எக்கு மட்டும் அப்படியே எக்கு பாயில் பண்ணி எக்கு பாயில் அடுப்பில் வச்சுருக்கேன், ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு எக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் சிங்கில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா முட்டையை ஹீட் போடுற வரைக்கும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை நல்லா உரிச்சிட்டேன். 2 முட்டை தான் உரிக்கவே முடியல. அதில் உப்பு லைட்டாக போட்டேன், ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. அதை பாருங்கள், பேத்துட்டு தான் கையில் தெரியுதா, பேத்துட்டு வர மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேத்துட்டு அப்படியே உள்ளே ரைட்டு இப்போ ஆவி பறகுது அப்படி தெரியுது, நல்லா சூடாக இருக்கும் முட்டை. 2 லைட்டாக மிளகா பொடி மட்டும் லைட்டாக போட்டுட்டு லைட்டாக பெப்பர் வச்சுட்டு அப்படி இன்றைக்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.